பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூனிக்கான நிறைய விஷயம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். புரோட்டாவில் வைக்கும்போது ஒழுகக்கூடாது, அப்படி நிற்கணும். அல்வா மாதிரி, அல்வா பதத்தை விட கொஞ்சம் லூஸாக இருக்கும், அந்த மாதிரி நாங்கள் குருமா வைப்போம். ஆனை உருட்டுற மாதிரி ஒரு உருட்டி அப்படி தான். மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, 1/4 மூடி தேங்காய், 2 பல் இஞ்சி, 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு, எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டுட்டு நீலவாக்கில் நறுக்கின பெரிய வெங்காயம், 1 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்குங்க. இது கூடயே வந்துட்டு 1 தக்காளி வந்துட்டு போடுங்க. அதையும் போட்டு நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கறி மசால் தூள், 1 ஸ்பூன் வந்துட்டு மல்லித்தூள், இது கூடவே 1/2 ஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வதக்குங்க பச்சை வாசம் போகிற வரைக்கும். உங்களுக்கு என்னென்ன காய் பிடிக்குமோ அந்தந்த காய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பட்டாணி எடுக்கலாம், காலிஃப்ளவர் எடுக்கலாம், உருளைக்கிழங்கு எடுக்கலாம், என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே வந்துட்டு கொத்தமல்லி தலையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, அரைச்சி வச்சுக்கிற பேஸ்ட்டையும் போட்டுட்டு, மீதி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, தேவையான அளவுக்கு சால்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி ஒரு 3 விசில் விட்டு எடுத்திங்கன்னா அட்டகாசமான மகிஷராஜன் அண்ணாவோட குருமா ரெடிங்க. நான் என்னோடய மெத்தடில் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.